ஆசீர்வாதம் பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எல்லாரும் நடந்து பாருங்க. தேவதூதன் இந்த வார்த்தையை மரியாள் கிட்ட ஒரு டிக்ளரேஷனாக சொல்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் பசங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன அந்த காபிரியல், அதாவது தேவதூதன் சொல்றாங்களா, அவரை வச்சு தேவன் என்னவா இருப்பான்றதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா தேவனுடைய வல்லமை என்பது எவ்வளவு பெரியதா இருக்குது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றான்? போய் இந்த செய்தியை மரியாள் கிட்ட அறிவிக்கும் போது அவர் கேட்குறான், இது எப்படி ஆகும்? இதுக்கு சாத்தியம் இல்லையே, இது எப்படி ஆகும்? பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் அந்த கேள்வி உள்ள இருக்கும். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்னு அந்த கேள்வி வரும்போதே அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இது எப்படி ஆகும்னா முற்றுப்புள்ளி வந்துச்சு, இதுக்கு மேலே இது நடக்கிறதுக்கோ இது செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் நான் சொல்றேன், இது எப்படி ஆகும்ன்ற கேள்வியெல்லாம் உங்க மனதில் வரும்போது நீங்க தைரியமா சொல்லலாம், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, ஏன்னா இது ஒரு அருமையான காரியம். பாருங்க, உங்கள் தேவனை குறித்து ஒரு ஆழமான அறிவு நமக்குள்ள வர வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம தேவனை குறித்து ஒரு விரிவான எண்ணங்கள் நமக்குள்ள வர வேண்டியது மிக அவசியம். நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு வல்லவரும் நல்லவருமா இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அப்படி வல்லமை எவ்வளவு பெருசா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி வல்லமையை குறித்து நமக்கு அறிவு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வைங்க, நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் ஒரு உச்ச நிலையை கண்டடைய முடியாது. அப்ப தேவன் எவ்வளவு வல்லமுள்ளவரா இருக்கிறான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் இந்த வார்த்தையை அவன் சொல்றான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் ரொம்ப நல்லவர். அவர் எதையும் பயன்படுத்தக்கூடியவர். ரெண்டு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிருஷ்டிப்பு, சிருஷ்டிகர். சிருஷ்டிப்புக்கும் சிருஷ்டிகருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சிருஷ்டிப்புன்னு சொன்னா ஒருவரால் கொண்டு வரப்பட்டது அல்லது ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டது, ஒருவரால் உருவாக்கப்பட்டது, எதுவரால் சொல்லலாம். சிருஷ்டிகர் சொன்னா தனக்கு தானே அவர் இருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த சிருஷ்டிப்புக்கும் சிருஷ்டிகருக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக்கணும். நம்ம எல்லாமே சிருஷ்டிப்பு. இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிற எல்லா இயற்கைகள், காரியங்கள் எல்லாமே சிருஷ்டிப்பு. ஆனா தேவன் ஒருவர் மாத்திரமே சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிப்பு அல்ல. அதனாலதான் அவர் சொல்றார், நானே கர்த்தர், என்னை அன்றி. ஏன்னா அவரை யாராவது உருவாக்க முடியும் சொன்னா அவருக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அவர் தான் ஆதி. அங்க இருந்தா எல்லாமே புறப்பட்டு வருது. இதுதான் தேவன். ஒரு சிருஷ்டிகரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்க சிருஷ்டிப்புகளை கையாளுவது ரொம்ப ஈஸி. ஒரு சிருஷ்டிப்பினுடைய அறிவை வச்சு சிருஷ்டிக்கிற ஒரு முழுமையான வகையில் நம்மளால காண முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் ஒரு பெரிய ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறார்னு வைங்க. கண்டுபிடிக்கிறார், எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, இவர் தாங்க இந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சார், இவர் தான் இந்த ஆயுதத்தினுடைய மேன்மையாளர் அப்படின்ற. அந்த ஆயுதம் எந்த சக்தியோ அந்த சக்திக்கு மாத்திரம் உட்பட்டவர், அதை கண்டுபிடித்தவர் அல்ல. எதை ஒத்துக்கிறீங்க? அதை கண்டுபிடித்தவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த அவருக்குள்ள இருக்கிற ஆற்றல்ல ஒரு சின்ன துளி தான் அந்த துப்பாக்கியோ இல்ல அந்த ஆயுதமோ. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? ஒரு பொருளை வச்சு அந்த பொருளுடைய முழு தன்மையும் அதனுடைய தயாரிப்பாளரையோ அதை சிருஷ்டிகரையோ வச்சு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப தேவனை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தை முழுவதும் சிருஷ்டித்தவர் தான். இயற்கைகள், கடல், காற்று, மனுஷ, இன்னைக்கு பார்க்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது அவர் தான். இப்ப இவ எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு வல்லம் இருக்கு.
இந்த ஒவ்வொரு வல்லமை வச்சு கர்த்தர் எப்படின்னு சொல்ல முடியாதுன்னா, இந்த எல்லா ஒற்று வல்லமையிலும் அவரிடத்தில் தான் புறப்பட்டு வந்தது. அப்ப இந்த எல்லா ஒற்று வல்லமையும் நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா கூட அவர் இவ்வளவு சக்தி நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் சொன்னா அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன காரியம் இல்ல, ஒரு சின்ன சின்ன சிருஷ்டிப்பு எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க தேவன் எவ்வளவு பெரியவர். ஏமே அதனாலதான் அவன் சொல்றான் இது எப்படி ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்றான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் கால வேலையில் உங்களுக்கு சொல்றேன், தேவனால உங்க வாழ்க்கையில செய்ய முடியாத ஒரு காரியம் என்பதே கிடையாது. அவரால் எல்லாம் வாழ்க்கையில செய்ய முடியும். அது என்னன்னா இன்னும் போட்டோம். இந்த காலை வேலை நீங்க என்னவா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பண பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு கணவனால பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு மனைவியால பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு நோய் இருக்கலாம், சிலருக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, எது ஒன்றா இருக்கட்டுங்க. நான் சொல்றேன், உங்கள் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ரொம்ப பெரிய அறிவு. இன்னைக்கு இதுதான் அப்படியே கொண்டு போகலாம். எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. இது என்னாலையும் முழுமையாக அவரை சிருஷ்டிச்ச சொல்லிட முடியாது, என்னாலையும் முழுமையாக அவரை பிரசங்கிச்சிட முடியாது. ஒரு சின்ன அறிவு தான். பாருங்க, நம்ம எல்லோருமே சிருஷ்டிப்புக்கள், சிருஷ்டிகருடைய ஒரு சின்ன வெளிப்பாடு. நம்ம அவர் முழுமையாக சொல்லணுன்றது ரொம்ப இயலா முடியாத ஒரு காரியம். அதனால தான் வேதத்தின் வாயிலாக அவர் துணை கொண்டே நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கு. தேவன் ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாமல் எந்த மனிதனும் தன்னை தானே தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க தேவனை அறிந்து கொண்டிட்டீங்க, நான் கண்டுபிடிச்சிட்ட கடவுள் சொன்ன நீங்க தான் கடவுள். ஏன்னா கடவுளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சொல்லுவாங்க நான் கண்டுபிடிச்சிட்ட பிரதர், ஜீசஸை எல்லாம் சும்மா காது. அவர் தன்னை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நமக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் சொன்னா அதுக்கு பேரு தான் கிருபை. விசுவாசி சொல்லுவாங்க, எப்படியோ 96 கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சும்மா கதை, கர்த்தர் தான் உன்னை கண்டுபிடிச்சாரு. யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நான் எங்கேயோ கடந்தேன், நான் கர்த்தரை கண்டுபிடிக்கலங்க. ஐயோ தேடி காடும் மொழி ஓடி கர்த்தாவே நான் உன்னை கண்டுபிடிச்சேன். கிடையவே கிடையாது. நான் எங்கேயோ குப்பையில் கடந்தேன், அவர் தூக்கி எடுத்து கொண்டு மேலே நிற்க வச்சு பாரு நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு காமிச்சார். ஏமே நாம் எல்லோருமே கர்த்தரால் கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தரால் கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷம். ஏமே விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் மேலே போகலாம். அப்போ கர்த்தரை நல்லா விளங்கி கொள்ளணும்னா ஒரு விரிவான அறிவு நமக்கு வேணும் பாருங்க. அந்த விரிவான தியானத்தை தான் ரொம்ப அவசியம். அதனால தான் பாருங்க, எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை போட்டு மண்டையில் குழப்பிட்டுக்காதீங்க. இந்த மண்டை ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குழம்பிட்டான் பார்த்துறீங்களா? சில நேரத்தை சொல்லுவாங்க ரொம்ப குழம்பாதரா அப்படின்னா ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த மண்டையில் வச்சு நிறைய காரியத்தை உள்ள போட்டு அப்படியே உழைப்பிட்டே இருக்கக்கூடாது. இந்த மண்டையில் ஒன்று தான் இருக்கணும் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு யோசிங்க. இரவு பகலை யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓர வைங்க. அது என்னங்க இருக்க போகுது? என்ன நான் சொல்றேன், என்ன பெரிய பிரச்சனை? உங்கள் தேவனோட பெருசா அது? சொல்லுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கு. ஆமென். மோசேவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, நிறைய வாசிக்க போகிறதில்ல, நான் நிறைய பிரசங்கம் பண்ணதில்லை, அந்த அப்படியே சொல்லினே போகிறேன். மோசேவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு தலைவர், கர்த்தர் சொன்னதை கேட்டார், செஞ்சார், எல்லாம் தெரியும். ஆனால் அவர் அழைக்கும் போது பாருங்கள், ரொம்ப முரண்பாடாக பேசுவார். நான் வாக்கு வல்லவன் அல்ல, எனக்கு பதிலாக வேறு யாரையாவதையும் அனுப்பிவிடும், என்னால் முடியாது, இது வாய்ப்பு இல்லை. கர்த்தர் விடலை. எப்படியோ அவன்கிட்ட பேசிய அதான் ஆண்டவர் நல்லவன்றேன். அவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோண்டு மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. புரிய வைக்கிறார் அவரு. ஏன் அப்படி அவன் சொன்னான்? ஏன் பாருங்க, எப்பவுமே மனுஷனுக்கு எதை குறித்து அறிவு இருக்குதோ அது மேல அவன் செயலாட்டவே மாட்டான். எதை குறித்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுதோ அதன் மேல நீங்க ஒரு முன்னோக்கி செல்வதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மோசேவுக்கு ரெண்டும் தெரியும். பார்வோன் யாருன்னு தெரியும், எகிப்துனா என்னன்னு தெரியும். 40 வருஷம் எகிப்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறான் பார்வோனுடைய அரண்மனையில். இஸ்ரவேல் ஜனங்கன்னா என்னன்னு தெரியும். நன்மை செஞ்சான். அப்பவே சொன்னாங்க, நீ எங்களை கொல்ல வகை தேடுகிறாயா,
எகிப்தனை புகத்தைத போல எங்களையும் கொன்று புதைக்க போகிறாயா சொன்னாங்களா இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தியும் தெரியும், எகிப்தை பத்தியும் தெரியும், பார்வோனை பத்தியும் தெரியும். இப்ப கர்த்தரை பத்தி இது என்னால முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். நம்ம அறிவு ரொம்ப பெருத்துறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்க, நம்மளை முன்னேற்றவே விடாது. அது உன்னால ஆகாது, நீ வாக்கு வல்லவன் அல்ல, உன் தகுதி இவ்வளவுதான், உன் தராதரம் இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான். பிசாசுடைய சத்தம் அது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை மட்டுப்படுத்துகிற காரியத்தை வைத்து தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. உங்களை மட்டுப்படுத்துகிற காரியத்தை தேவனிடத்தில் கொடுத்துங்க, தேவன் அதை உங்களிடத்திலிருந்து நீக்க வல்லவராக. எத்தனை பேர் விசுவாசி? அவன் பேசும்போது பாருங்க, என்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நீ ஆலோசனை சொல்ல தேவையில்லை. மோசேவை பிறக்கும் போதே பட்டயத்துக்கு தப்பு வித்தவர் தேவன். மோசே அந்த நீல் நதியில விடும் பொழுதே தண்ணிக்கு தப்பு வித்தவர் தேவன். இப்ப மோசே சொல்றான், என்னால முடியாது. உன்னை பட்டயத்துக்கு கருவிலே தப்பு வித்திருக்கிறார்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, உன் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறார். அவன் சொல்ல என்னால முடியாது. உடனே கர்த்தர் அப்படியா, உடனே ஒரு பெரிய டியூஷன் எடுக்கிறேன் உட்காருன்னு சொல்லி டியூஷன்லாம் எடுக்கல. நம்ம அனுப்புவீங்களா? பிள்ளைங்க சரியா படிக்கலாம், உடனே என்ன பண்ணுவோம்? யார் நல்லா டியூஷன் எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட அனுப்புவோம். பெஸ்ட்டாக டியூஷன், அதுக்கு ஒரு காசு, அது ஒரு கறியாக்கி பிள்ளைங்களை மிரட்டி, ஸ்கூலில் இருந்தால் டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போகணும். அப்படியே அது மூணு போவாங்க உட்காந்துட்டு. அங்கேயும் படிக்காது, ஸ்கூல்லே படிக்கலன்னா இங்கே தானாக வர்றதுங்க படிப்பு. போன வருஷம் இங்கே ஒரு பாப்பா சொன்னான்னு நினைக்கிறேன் பாருங்க, வராத படிப்பா வாவான்னா எப்படி வந்துடும்? போன கிறிஸ்மஸ்க்காக இங்கே ஒரு டைலாக், வராத படிப்பை வாவான்னா எப்படி வந்துடும்? அதுவும் கரெக்டு தான். வராத படிப்பை வாவான்னு நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க, அது எப்படி வரும்? வர படிப்பை கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏதோ வரும். ஏமேன். ஆனால் கர்த்தர் அவனை அப்படியே அனுப்பல. அவன்கிட்ட பார்த்து சொல்கிறான், கையில் என்ன இருக்குது? உடனே என்ன சொன்னான்? கோல். அதை என்ன பண்ண சொன்னார்? தரையில் போடு. பாருங்க, அந்த கையில் இருக்கிற கோல் ஒரு காஞ்ச மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது, சீவப்பட்டது. இந்த கோலை வச்சு அவனுக்கு டீச் பண்றாரு. ஏன்? அவர் சிருஷ்டிகர், அந்த கோல் ஒரு சிருஷ்டிப்பு. உயிரில்லாத பொருட்கள் கூட கர்த்தர் உயிர் உள்ளதா மாற்றி காட்ட வல்லவரா இருக்கிறார். அதை தூக்கி கீழே போட்டவனே அது உயிர் அது ஓடுறது அவன் கண்ணில் பார்க்கறான், அப்படியே பயப்படுறான். ஐயோ இது எப்படி முடியும்? ஓடாத, அது வாழ புடின்றாரு. ஏன்? நான் சிருஷ்டிகர், உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு கூட உயிர் கொடுக்க வல்லமுள்ளவர் நான். சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் உண்டு. பக்கத்தில் பார்த்து தேவனால கூடாத காரியம். இப்போ மோசே ஒரு பெரிய தலைவர், 30 லட்சம் பேர் விடுதலை ஆக்கினார், செங்கடலை பிளந்தார், கண்மலையை பிளந்தார், மன்னாவை கொண்டு வந்தார், பார்வோனிடத்தில் பேசினார். அந்த மோசேவுக்கே ஒரு டீச் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி போன ஒரு குச்சி. ஏமே விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தவோ, உங்களுக்கு போதிக்கவோ, உங்களை ஒரு பெரிய ஆளாக்கவோ கர்த்தர் பெரிய காரியத்தை எடுக்க மாட்டாருங்க. அற்பமா இருக்கிற சில விஷயத்தை வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் தலைவனா உங்களை மாத்தி காமிச்சிருவார். நீங்க நினைக்கலாம் கர்த்தர் எனக்கு போதியும், அவருக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு போதிக்கணும். மோசேவை கூப்பிட்டு உட்கார வச்சு, மோசே ஒரு நிமிடம் பார், வா அப்படியே வாயில நெருப்பு, நான் யார் தெரியுமா அப்படின்னு மோசே அப்படியே தூக்கி அப்படியே பால் மாதிரி சுத்தல. அவரு சினிமாவில் வர அந்த கிராபிக்ஸ் மாதிரி எல்லாம். அவர் வல்லமையை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் வல்லமை எப்படி நிரூபிக்கிறார்னா, உன் கையில் இருக்கிற காஞ்ச குச்சை கூட உயிருள்ள வஸ்தா என்னால் மாற்ற முடியுன்றதை நீ அறிஞ்சுக்கொள்ளும் காட்டுறார். தூக்கின்னு போறான். எதை? காஞ்ச குச்சை. குச்சி நிக்கிறது, அதுக்கப்புறம் தான் மோசே நிக்கிறாரு. பார்வோன் கிட்ட போய் மோசே நிக்க வச்சு, மோசே நான் பார்க்கிறேன் பாடி பில்டர்லாம் காட்டல. ஏன்னா பார்வோனுக்கு காஞ்ச குச்சை ரொம்ப பெருசு. எத்தனை பேர் விசுவாசி? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் பிசாசு அடக்கணும் ஆண்டவரே, இதுக்காக உபவாசம். காஞ்ச குச்சை போதையா அவனுக்கு? பிசாசை ஒடுப்பதற்காக 40 நாள் உபவாசம். ஏன் இவ்வளவு வருத்திக்கிற? உன்னை காஞ்ச குச்சே போதும். நான் பார்வோன், நீ யாரவனா இரு, காஞ்ச குச்சிக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். நீ பாத்துறீங்களா? நீங்க தேவனை ரொம்ப மட்டுப்படுத்தக்கூடாது.
தேவனை எப்பவுமே அறிவுலையும் சரி ஆவிலையும் சரி விரிவாக்கினே போகணும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏமே நம்ம ஆளுங்க பாருங்க ரொம்ப பெருசா பேசுவாங்க. இந்தியாவில் ரட்சிப்பு உண்டாகும்படி நாம் எல்லோரும் 21 நாள் கூடி சபைகளெல்லாம் கண்ணீரோடு கதறுவோம். எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்? பிசாசு கிட்ட ஒரு நாள் உங்க கண்ணீரை காமிக்காதீங்க. பிசாசு கிட்ட ஒவ்வொரு போரை நிற்கும் போது கர்த்தருடைய மகிமையை காட்டுங்க. காஞ்ச குச்ச உயிர் உள்ள மாத்தவர் என்னுடைய ஆண்டவர். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? மோசே கதறான். கடலுக்கு முன்னாடி ஜனங்க நிக்கிறாங்க. கல்ற இல்லையா? ஏன் கொண்டு வர கதறான். கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் காஞ்ச குச்சை தூக்கி நீட்டுறான். உயிரே கிடையாது, ஆனா கடல் பிளக்குது. அதான் கர்த்தருடைய வல்லமை. சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நலங்குதா உங்களுக்கு? கதறாங்க. கையில் என்ன இருக்குது? கோல். அதை போய் கண்மலையில் அடிக்கிறான். தண்ணி வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சாங்க. எதுல? காஞ்ச குச்சி. சொல்லுங்க, காஞ்ச குச்சி. ஏமே உங்க வீட்டில் எத்தனை காஞ்ச குச்சி இருக்கும்? என்னைக்காவது இது எனக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பீங்களா? நீ எனக்கு சொல்லுவாங்க, இது காஞ்ச குச்சிங்க, இது காஞ்ச குச்சி. கர்த்தர் காஞ்ச குச்சை கூட உயிர் உள்ள குச்சா மாத்துறாரு. வழியை திறக்க விடுறாரு. பார்வோனுகிட்ட பேசுறதுக்கு சவாலா ஒரு தைரியத்தை ஏற்படுத்துறாரு. மோசேவுக்கே ஒரு பெரிய தலைவனா மாத்தி காமிக்கிறார் காஞ்ச குச்சை. அவர் கையில் இப்ப நடுங்குது. எதை பிடிச்சிருக்கிறாரு? தொடர்லாம் நடுங்குது. அப்படியே கிடு கிடு கிட்டு நாடுறது. ஆனால் குச்சை பிடிச்சி நிற்கிறார். இந்த குச்சி சாதாரணது இல்லை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்து நமக்கு நிறைய வழி வேணும். நம்ம எப்பவுமே பாருங்க, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பர்சன்ஸ். பிரதர், இந்த உலகத்தில் வாழணும்னா இப்படியெல்லாம் என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்டீங்க உலகத்தில் வாழணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நீங்கள் 40 வயசு. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு பல வழிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கேயோ வேலையெல்லாம் செஞ்சு டிப்ளமேட்டிக்காக வாழணும், சர்வே பண்ணணும், இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும். அதெல்லாம் பெரிய அறிவு இல்லை. ஏன்னா நம்ம வழியை வச்சிருவோம். இந்த வழி இப்படி நடந்தால் நல்லா இருக்கும். இந்த வழி எனக்கு விசா கிடைச்சிச்சுன்னா சொல்லி என்ன பண்ண போற? நேற்று ஒரு தம்பி பேசினா, எப்படி இருக்குது யூஎஸ்? பெங்களூர் மாதிரியா தானே இருக்குது. என்ன கொஞ்சம் வெதர் மாதிரி, கொஞ்சம் ஜனங்க கம்மி, கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றே ஒன்றா வித்தியாசம், பர்கர் கொஞ்சம் நல்லா இருக்குது. டிப்ளமேட்டிக்கான வழிகளை யோசிப்போம். திருமணம், பண விஷயங்கள். உங்க வழியை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட பேசாதீங்க. என்னன்னு? கர்த்தாவே எனக்கு இந்த வழி செஞ்சினா. கர்த்தர் 1000 வழி ஏற்படுத்த வல்லவரா இருக்கிறாருங்க. 55:8 சொல்றார், உன் நினைவுல உன் வழிகள் என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு 1000 வழி இருக்குது. கர்த்தர் எப்படி வேணாலும் காரியத்தை மாத்துவார், எப்படி வேணாலும் மாத்துவார், எப்படி வேணாலும் செய்வார். ஏன்னா அவர் கர்த்தர், அவர் சிருஷ்டிகர். குச்சிக்கு உயிரை கொடுப்பாரு, உயிருக்கிறத குச்சா கூட மாத்துவார். நமக்கு ஒரு பெரிய இது இப்படி நடந்தா அப்படி நடந்தா சொல்றீங்களே, நம்ம சொல்லலாம் நினைப்போம். நான் மட்டும் பெரிய பணக்காரனா இருந்தா ஒன்னும் இல்ல, ஊதாரித்தனமா ஆயிட்டு இருப்பேன். நிறைய படிச்சிருந்தா பைத்தியக்காரனா இருப்பேன். நான் மட்டும் ரஜினிகாந்துக்கு பிள்ளை ஆயிட்டு இருந்தா ஒன்னும் கிடையாது. என்ன ஆயிருக்கு போற? நீங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்களே அதெல்லாம் அவங்களெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வழி நான் மட்டும் அப்படி, அந்த வழியில நான் மட்டும். கர்த்தர் வழி பயங்கர ஆச்சரியம். அறிவுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, ஆனா ஆண்டவனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வழி அநேக 1000 மக்களை திரும்பி பார்க்க வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் இங்க பாருங்க, நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கலாம், சில இடத்துல வேலை செய்யலாம், சில இடத்துல நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க வழியை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட நின்னுட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எப்படி செய்றீங்களோ அப்படி நான் போறேன்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அப்படியே பயங்கரமா மாத்தி காமிச்சிருவாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு முறை அப்படிதான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே பயங்கரமா, ஆண்டவரே நான் ஒரு பெரிய போதகராகி கேட்டதே கிடையாது. நான் என்னவா நான் நினைக்கிறேன், நான் அதுவாக ஆக்கிறேன். நான் என்னவா இருக்கணும், நான் என்னவா பண்ணணும், நான் என்ன செய்யணும், உன் வழி என்னன்னு எனக்கு போதிய ஆண்டவரே. ஏமே
பாருங்க, சில விஷயங்கள் எடுத்து காமிக்கிற. நியாயாதிபதிகளுக்கு வாங்க, 7ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம் பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டேயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானரும் அமிலேக்கரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டி கிளைகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவளுடைய ஒட்டகங்களும் கணக்கில் இல்லை. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. வந்து பார்க்குறான் கிதியோன், கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஆண்டவரே சொல்கிறாரு, நீ ரொம்ப பயப்பட்டீங்கன்னா அந்த பூராவை கூப்பிட்டு போ, அவனும் வாங்கட்டும். 2 பேரும் பார்க்குறாங்க. வெட்டி கிளி மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே படுத்துன்னு கிடக்குறான். மீதியானரும் அமிலேக்கரும் கிழக்கத்து புத்தியரும் சகல கிழக்கத்து புத்திரம் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா கடலின் மணலத்தினையா இருக்குது. ஒட்டகங்கள் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல எண்ண முடியல, அவ்வளோ ஒட்டகம். ஒட்டக படைகள் அப்படியே குவிஞ்சு கிடக்குது. இப்போ போய் பார்க்குறான். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? எப்படி இவங்கள ஜெயிப்பீங்க சொல்லுங்க? எப்படி ஜெயிப்பீங்க? இதே மாதிரி இன்னொரு ஆர்மி வேணுங்க. இன்னைக்கு வந்து யுத்தம் நடக்குதுன்னா நீங்கள் போய் பாருங்க. 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர்லாம் போய் பாருங்க. ஒரு நாடு யுத்தத்தில் போகும்போது 4-5 நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்கும். ஏன்னா அணு ஆயுதங்கள், மனித உதவிகள், ஆலோசனைகள், கமாண்டர், இதெல்லாம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒன்றாயிடுவாங்க. இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஒன்று சேர்ந்துட்டா இப்போ இவங்க கூட யாரும் இல்லை. இவங்க கூட ரொம்ப கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க, ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ யார்கிட்ட போய் கை கோக்குறது, யாரை ஒன்று சேர்க்கறது? இவங்க இவ்வளோ பேர் ஜெயிக்கணும்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை திரளாக சேர்த்தா தான் முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வாசித்து பாருங்க 20, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. எப்படி சொல்றாரு? பா, நீ கூப்பிட்டுன்னு போ, அந்த சொற்ப ஆட்கள் அவங்கள கூட்டிட்டு போ, கையில் ஒரு சட்டியை கொடு, இன்னொரு கையில் தீவெட்டியை கொடு, இன்னொரு கையில் எக்காலத்தை கொடுத்துரு, எல்லாத்தையும் தூக்கின்னு போங்க. சட்டியை உடைச்ச உடனே தீவெட்டியை பிடிச்சிக்கோ, கையில் எக்காலத்தை வச்சு என்ன பண்ணு, ஊது. இது யுத்தத்துக்கு வழியா? எத்தனை பேர் பானையை பார்த்துக்கிறீங்க? எல்லாம் குக்கர்லேயே வாழ்ந்த மாதிரி பேச. நாங்கள்லாம் ப்ரெஸ்டேஜ் குக்கர் தான் பேச தெரியுது. ப்ரெஸ்டேஜாக உட்காந்துக்கிறீங்க. பானையை பார்த்தது இல்லையாங்க? ஒரு பானைக்கு யுத்தத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க? இன்னும் பானை என்ன அப்படியே AK-47? இல்ல பானை என்ன பெரிய புல்டவுசரா? இல்ல பானை என்ன அப்படியே பீரங்கியா? பானை என்னங்க? ஒரு பானையை கொண்டு போய் அந்த உடை எக்காலத்தை ஊதியா, இன்னொரு கையில நீ தீவெட்டியை பிடினா பானை என்ன அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிடும்? சொல்லுங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. வழி என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. கிதியோன் இதை செய்யணும் ஒரு வேலை யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவரே, வெட்டி கிளி போல படுத்துன்னு கிடக்குறான். கடற்கரை மணலை விட ஒட்டகங்கள் திரளாக அங்கே இருக்குது. ஜனங்களாம் அவ்வளோ இருக்கிறான். பானையை கூட்டு போய் உடைக்க சொல்றேன். ஒருவேளை என் தலை மண்ணு மாதிரி இருக்குது. அதுதான் உண்மை. சொல்லுவாங்களா, தலையில் களிமண்ணா இருக்குது. நான் சொல்றேன், நிறைய தலைவர் களிமண் இருக்குது. அதை உடைச்சா சரியாயிடும் நினைக்கிறேன். போய் உடைச்சா ஒருவருக்கு ஒருவர் குத்தி கொண்டு மாண்டு போனார்கள். ஆமென். கர்த்தர் வச்சிருக்கிற வழி நமக்கு ஆச்சரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தை நம்ம எண்ணங்களுக்கு புலப்படாது. சில நேரத்தை நம்ம யோசிக்க முடியாது. உங்க வழியில கர்த்தரை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சிருஷ்டிகர். அவர் பானையை கொண்டியும் சேனையை துரத்துவார், சேனையை வச்சு பானையை செய்ய வைப்பார். சேனையை கையெல்லாம் கொடுத்து பானையை செய்யணும் செய்ய வைப்பார். ஏன்னா அவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை மட்டுப்படுத்த கூடாது. ஒரு இடத்துலயும் மட்டுப்படுத்த கூடாதுங்க. அவரால் ஆகாதது பாருங்க. கூலா சொல்றான், மரியாள் பதறா. ஐயோ, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியாதே. கூலா சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்னும் கத்தாதம்மா. ஏன் இப்படி சும்மா நீ படம் பேசிட்டு இருக்கிற? தேவனால கூடாத காரியம் அவன் சொன்ன போது பாருங்க. ஓ மரியாளே, தேவனால்
அந்த மாதிரி தோனியெல்லாம் அவர் எடுக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் தேவனால் கூடாத காரியம். இல்லைன்னா வந்திருக்கும் ஆவியான சேர்த்த உரத்த சத்தமாய் காபிரியேல் இப்பொழுது கோபத்துடன் ஓ மரியாள் அப்படிலாம் எழுதியிருக்கணும். சிம்பிளா சொல்லுது தேவனால். பக்கத்தில் சொல்லுங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கூலா இருக்கு சொல்லுங்க, கூலா இருக்கு. எதுக்கு ஓவர் டென்ஷனு? எதுக்கு ஓவரான வழிகள் அப்படியே யோசிச்சு எப்படியெல்லாம் செய்யலாம்? ஒன்றும் செய்யாதீங்க. அவர் உங்களை நடத்துறத எண்ணி பாருங்க. ஏமே அவர் நடத்தினார்னா அறிவு கெட்டாது, இப்போ பாடின பாட்டு மாதிரி புத்தி கெட்டாத அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏமே அறிவு சொல்லும் பானையை ஒட்டினா போயிடுவானா? பானையை ஒட்ட கண்டிப்பாக போவான். ஏமே எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் நல்லவங்க. அடுத்து சில நேரத்தில் சில பொருட்களை நம்ம பார்க்கும்போது மேன்மை தெரியாது. ஏன்? ஏன்னா இந்த பொருளெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்மளே கருதுவோம். இதை வச்சு போய் என்ன பெருசா நம்மளால சாதிச்சிட முடியும்? இதனால ஒரு பெரிய நன்மை ஏற்படுத்திட முடியுமா? ஏன்னா அதை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கும். அதெல்லாம் ஒரு பெருசு மேன்மையை நம்ம கருதுறதே கிடையாது. ஆனா கர்த்தர் பாருங்க, நம்ம அறிவுக்கெல்லாம் எது பெருசா இல்லையோ அதை ரொம்ப பெருசாக்கி காமிச்சிருவாரு. சில நீங்க யோசிக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நான் டிப்ளமேட்டிக், அதுவே பெரிய விஷயம். கர்த்தருக்கு அதை வச்சு ஏன் யோசிக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் பாருங்க, அவர் துபாயில் வேலை செய்கிறார், இந்தியாவுக்கு வந்துடுறாரு. டிப்ளமோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் தான். இன்னைக்கு துபாயில் எம்இ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படித்த போஸ்ட்டில் வேலை செஞ்சுருக்கிறார். அவரே சொல்லுவார், எப்படி தான் அந்த வேலை எனக்கு கொடுத்தான்னு தெரில, கர்த்தர கிருபை வேற என்ன இது? உன் அழகை பார்த்து கொடுத்துட்டானா, இல்லை உன்னுடைய அருமையான உடல் வாக்கு உள்ள மகனேன்னு கொடுத்துட்டானே? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு சில விஷயங்கள் மேன்மையாக தெரியாது, அது அற்பமாக காட்டுவான் பிசாசு. உங்கள் கண்ணுக்கு எது அற்பமாக தெரியுதோ கர்த்தர் அதை தூக்கி மேன்மையாக காமிச்சிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15 வாங்க. 15ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. சிம்சோனை கட்டி கொண்டு வராங்க. முடிச்சுட்டா நினச்சிட்டாங்க பெலிஸ்தர்லாம் சிம்சோனை சிறை பிடித்து விட்டோம், சிம்சோனை இனி ஒன்றும் பண்ண முடியாது. வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு கழுதை செத்து போய் கிடக்குது. அங்கே செத்து போயிருக்கிற கழுதை அவன் பார்க்குறான். வாசித்து பாருங்க 15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். எதனால கொன்றான் பாருங்க. இது வாசிக்கும் போது இதில் ஒரு பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியல. இது போய் என்ன பெருசான ஒரு கழுதை எலும்புல சிம்சோனை 1000 பேரை கொண்டான், கழுதை எலும்புல கொண்டான். இது நமக்கு பெருசாக தோணலை. ஆனால் இதை நீங்கள் வாசிக்கும் போது அதோடைய பின்னணியெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவன் கைது பண்ணி கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, இதுக்கு மேலே இவன் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 14வது வசனத்தை வாசுங்க. அந்த 14வது வசனம் 15க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவன் லேகி வரைக்கும் சேர்ந்தபோது பெலிஸ்தருக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? ஆரவாரம் சொன்னா முடிஞ்சிச்சு, இவங்காலி இனி ஒன்றும் பண்ண முடியாது, ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அகன்று போயிடுச்சு. உடனே பாருங்க, மேல ஆவியானவர் இறங்கின உடனே அங்க இருக்கிற அந்த எலும்பை அவன் கை நீட்டி எடுக்கிறான். அந்த கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொல்றான் யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த கழுதையின் தாடை எலும்பை பார்க்கும்போது யாருமே இதுல 1000 பேர் கொல்ல முடியும்னு நினைக்க மாட்டாங்க. கழுதையின் தாடை எலும்பை பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசா ஒரு மேன்மை கிடையாது. சில நேரத்தில் ஹைவேஸ்ல போகும்போது பாருங்க, நிறைய நாய் அடிபட்டு கிடக்கும். யாருமே அதை என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா கருத மாட்டாங்க, அப்படியே ஓரம் பண்ணின்னு போயிடுவாங்க. சில நேரத்தில் ஏற்று போயிடுவாங்க, செத்து போய் கிடக்கும். அது அப்படியே உளுந்து கிடக்கும். ஏகப்பட்ட நாய்க்கு சில நேரத்தில் இங்கிருந்து சென்னை போகிறதுக்கு 4-5 நாயாவது கிடக்கும். அந்த மாதிரி யாருமே அதை என்ன பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரிதான் கழுதை. இந்த வனாந்தரத்தில் ஏதோ வந்து இந்த கழுதை செத்து போய் கிடக்குது. நோய் வந்து செத்துச்சோ, அது எதுல வந்து செத்துச்சோ, எப்படியோ வந்து கிடக்குது. ஆவியானவர் மேல இறங்கின உடனே அந்த கழுதையின் தாடை எடுக்கிறான். 1000 பேர் உயிரை அந்த செத்து போன கழுதை வாங்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைச்சா உயிரில்லாத பொருட்கள் கூட, உயிருள்ள பொருட்கள், உயிருள்ள மனிதன் செய்வத வேலையை விட உயிரில்லாத அந்த பொருட்கள் கர்த்தருடைய கையில வரும்பொழுது அதிகமான வேலை செய்ய ஆரம்பிச்சோம். எத்தனை பேரை கொன்னா? எத்தனை பேரை? யாராவது அந்த எலும்பை பெருசாக யோசிச்சிருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. உன் வழிகள். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நிறைய மிஸ் பண்ணிடுவோம். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை அற்பமா எண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் அற்பமா தெரியுதா, அது மேல கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மை நீங்க எண்ணி பாருங்க. அதை கொண்டு உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி காமிச்சிருவாரு. குவியல் குவியலாக எத்தனை பேர் செத்தாங்க? குவியல் குவியலாக, குவியல் குவியலாக ஆவியானவர் மேல இறங்கின உடனே ஒரு வெளிச்சம் ஏற்படுது பாருங்க. அந்த வெளிச்சம் என்னன்னா, அந்த எலும்பை வச்சு இவனை கொல்லலான்ற ஒரு முடிவு வந்துடுறாங்க. அதனாலதாங்க எப்பவுமே கர்த்தர் அப்படியே சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் மேல ஒரு பற்றுதல் வந்துடணும். மட்டுப்படுத்தவே கூடாது. கர்த்தரை எங்க வேணாலும் எனக்காக ஒரு வழிவாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சொல்லாகும் ஒரு கட்டளையிட அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவனை உயர்த்தும் எவனை மேன்மைப்படுத்தும் அவருடைய கரத்தினாலே. அதனாலதான் சங்கீதக்காரன் முழுமையா கர்த்தரை நம்புறான் பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் மேல ஒரு பற்றுதலா இருக்கிறான். கர்த்தர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் துருகம், நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் அவர் என்னை சொல்லுங்க. கர்த்தர் என் கோட்டை. விசுவாசி ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஆதாரம்லாம் தேடாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதாவது 118 சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது கர்த்தரல்லாயிற்று, அது அநேக கண்களுக்கு ஆச்சரியம். பாருங்க, அதெல்லாம் சும்மா சொல்லலாம். ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளை கல்லாகும், அது கர்த்தராக. சும்மா எல்லாம் அப்படியே பேசல. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17:40 வாசித்து பாருங்க. வாசிங்கன்னா அவன் கோலியாத் அடிக்க போகும்போது அந்த கல்லை பொறுக்கிறான். அந்த கல்லை பொறுக்கும் போது அந்த கூழாங்கல் வந்து ஒரு பெரிய மேன்மை கிடையாது. ஏன்னா அங்க சவுல் 40 நாளா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது ஒரு ஆள் வேணும்னு பாக்குறான். இவனை யார் கொல்லுகிறானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன். இவனை யார் கொல்லுகிறானோ அவனுக்கு என்னுடைய ராஜ்யத்துல வேலை கொடுப்பேன், அரசாங்க டியூட்டி. இவனை யார் கொல்லுகிறானோ அவனுக்கு சன்மானம் வழங்கப்படும். இப்ப சவுல் எதை தேடுறான்? அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு ஒரு வழி வேணும். அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு யாராவது அவனை விட ஒரு பலசாலி, இல்லைன்னா துணிகரமா போய் தான் உயிரியா தியாகம் பண்ணி அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளு. சவுல் 40 நாளா வழி தேடுறான். யோசிச்சு பாருங்களேன். அனௌன்ஸ் பண்ணிட்டே பண்றாங்க, என் பொண்ணை தரையா, சொத்தை தரையா, ராஜ்யத்தரா, எவனும் நகர்ற மாதிரியே. உயிர் போயிட்ட அப்புறம் பொண்ணை கட்டி என்ன பண்றது? உயிர் போயிட்ட அப்புறம் காசை வச்சுட்டியா 10 உயிர், ஐயோ முடியாது, பார்த்துக்கலாம். அவர் ரொம்ப ஓவரா பேசுவார், விட்டுருக்காரு. ஆனால் தாவீது போறான், கீழே குடிஞ்சிறான், கூவாங்கல் எடுக்கிறான், எடுத்து அடிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, அந்த கூழாங்கல் அவன் நெத்தியில பார்த்து அவன் தலை சாஞ்சி கீழே விழுந்தான். ஏமே ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு. அந்த கல் எங்க இருந்துச்சு? சவுல் வழி எங்க தேடுறாரு? கோலியாத்தை விட. ஆனா கோலியாத் அடிக்கிறதுக்கு பலசாலி அவசியம் இல்லை, சிருஷ்டிக்கிறது அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு தெரியும், சவுலே அறிவே இல்லையா, நான் சிருஷ்டிகர். உன் பொண்ணை கட்டுறதுனால ஒருத்தன் ஜெயிக்க போறதில்ல. என் மேல அறிவு வந்தா நீ ஈஸியா ஜெயிக்கலாம். ஏமே கல் எடுத்து ஒரே அடி கீழே தள்ளுறான். வேதம் சொல்லுது, கோலியாத்து சாய்ந்தான். ஏமே இதை அப்படியே எழுதுற மாதிரி, ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு, அது கர்த்தரால் ஆயிடுச்சு, அநேக கண்களுக்கு. ஆனால் அவன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா தள்ளப்பட்ட கல்களை உன் கண்களுக்கு காட்டுகிறவர் கர்த்தர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு புரியாது. அங்க ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறான், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் ஒருத்தருக்கு தாங்க தெரியும் எந்த கல்லை வச்சு எவனை சாய்க்கலாம், எந்த கழுதியின் தாடியை வச்சு எவனை கொல்லலாம், எந்த பானையை வச்சு எந்த சேனையை முறியடிக்கலாம். அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். தேவனால கூடாத காரியம். அநேகருக்கு தீர்க்க தரிசனமா வருதுன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, பயப்படாதீங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் பல வழியில் வச்சிருப்பாரு. ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும், வேக்கத்தக்க வழியில் இருக்கும். சில நேரத்தில் திகைச்சிருவோம். எப்படி முடியும்? எல்லாம் முடியும், கர்த்தரால் செய்ய முடியும், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். பாருங்க, எப்பவுமே தேவன் பார்க்குற ஒரு பார்வையும் உலகம் பார்க்குற ஒரு பார்வையும் ரொம்ப வித்தியாசமானது. உலகம் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளினுடைய வடிவமைத்தை பார்க்கும், இல்லை அந்த பொருளினுடைய தேவையை பார்க்கும். ஆனால் தேவன் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளினுடைய மகிமையை பார்ப்பார். இயேசு கானான் ஒரு கல்யாண வீட்டுக்கு வராரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, அந்த 6வது வசனத்தில் ஒரு 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 வார்த்தை வரும் பாருங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு அங்க 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீரை பிடிக்கும் அளவுக்கு கொள்முளை உள்ளது. அந்த கச்சாடியை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது கை கால் கழுவுற கச்சாடி. அதை போய் வாங்கும் போதே, அவன் வாங்கும் போது எதுக்கு வாங்குவானா? கை கால் கழுவுறதுக்கு தேவையான கச்சாடி. அதை செய்யற குயவன் கூட என்னன்னு செஞ்சிருப்பானா? கை கால் கழுவுறதுக்கு தேவையான கச்சாடி. அதை கொண்டு வந்து எங்க வைப்போம்? வாசல்ல வைப்பாங்க. ஏன்னா 6 கச்சாடி இருக்குது. இப்ப கல்யாண வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. வெளியில போய் உள்ள வரும்போது என்ன பண்ணணும்? கால் கழுவணும். அந்த அந்த கச்சாடியை பார்க்குற எல்லாரும் கண்ணுக்கு என்ன தெரியும்? கச்சாடி கச்சாடி கச்சாடி, கை கால் கழுவுற கச்சாடி. பாருங்க, நம்ம கூட வீட்டில் பாத்ரூமில் பக்கெட் வச்சுருப்போம். ரொம்ப நாளாக அந்த பக்கெட் நம்ம பாத்ரூம்லேயே இருக்கும். உடனே அந்த பக்கெட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். எங்கங்க குளிக்கிற பக்கெட்டை காணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதுக்கு யார் பேர் வச்சது? குளிக்கிற. அதில் தான் தண்ணி போட்டு வெந்நீரை போட்டு நம்ம குளிப்போம். அதனால அந்த பக்கெட்டுக்கு பேர் என்னது? பாத்ரூம் பக்கெட். பேர் வச்சிருக்கோமா இல்லையா? பாத்ரூம் பக்கெட். அந்த பக்கெட் அந்த பாத்ரூம்லேருந்து என்ன பண்ண மாட்டோம்? அந்த பக்கெட்டை நீங்க பார்த்தோன்னே உங்க அறிவுக்கு ஒன்று தோணும். என்னது? பாத்ரூம். பார்த்தாவே தெரியும். பாத்ரூம் பக்கெட் ஏன் இங்க வந்துச்சு? பார்த்துருக்கீங்களா நீங்க? இப்ப எல்லாருக்கும் அங்க ஒரு பெரிய பிரச்சனை. திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, திராட்சை ரசம் இல்ல. எல்லாரும் அறிவு திராட்சை ரசத்தை பேசுது. மரியாள் உட்பட, இயேசுவின் தாய் மரியாள் உட்பட, கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுப்பட்டது என்று மரியாள் கண்டு இயேசுவிடத்துல போய் திராட்சை ரசம் குறைவுப்பட்டதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் மனது எங்க இருக்குது? திராட்சை ரசம். இயேசு எதை பார்த்தாரு? சொல்லுங்க, எதை பார்த்தாரு? ஏன் ஏன் இயேசு கற்சாடியை ஏன் பார்த்தாரு? இதுவரையும் அந்த கற்சாடி திராட்சை ரசத்தை பார்த்ததே கிடையாது. இயேசு அந்த கற்சாடியை பார்த்த உடனே இதுவரையும் பார்க்காத திராட்சை ரசம் அந்த கற்சாடியில நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரையும் நீங்க சாதாரண சாடியா இருந்திருக்கலாம். ஆனா இன்னிலிருந்து சொல்றேன், இயேசு பார் உங்க மேல பட்டிருந்த திராட்சை ரசம் உள்ள கச்சாடியா மாறிடு. அநேகருடைய ருசிகளை தரக்கூடிய கச்சாடியா மாறிடுவீங்க. விசுவாசி. இந்த கச்சாடி இருந்த தண்ணி வந்துச்சு, இந்த கச்சாடி இருந்த திராட்சை ரசம் வந்துச்சு, இந்த கச்சாடி இருந்த எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தாரு. அதே கச்சாடி தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தர் இந்த கச்சாடியை பார்க்கும் போது, இந்த கச்சாடி இனி அவன் கால்களை கழுவுகிறதுக்கு பாத்திரம் அல்ல, இந்த கச்சாடி இந்த திருமணத்திற்கே ருசி உள்ள திராட்சை தரத்தை தரக்கூடிய பாத்திரமா பார்த்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் திராட்சை ரசத்தை சுமக்கிற கச்சாடி, கால் கழுவுற கச்சாடியா இருக்காதீங்க. ஆமென். ஜனங்க அப்படி பார்க்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும் போது கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி உங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். பின்பு அவர் கனரசேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில், அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை
அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தர் வரார். கனரசேதை இங்க சொல்லுது, அவர் வந்து நின்ன இடத்துல 2 படகு இருந்துச்சு. அவர் வந்து நின்ன இடத்துல அது கடற்கரை, 2 படகு மாத்திரம் இருக்காது, நிறைய படகு இருந்திருக்கும். அவர் அங்க வந்து நிக்கிற இடத்துல எத்தனை இருந்துச்சு? 2 படகு இருந்துச்சு. 2 படகுல எந்த படகுல ஏறாரு? ஏன் ஏன் இன்னொரு படகுலயே ஏறல அவரு? ஏன்? அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறாரோ அதை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் 120 கோடி மக்கள் இருக்கலாம் இந்தியாவில். உங்க வாழ்க்கையில் அவர் ஏற வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினாலதான் காலி படகுல அவர் ஏறி உட்காரும் போது சொல்ல வேதம் சொல்லுது பாருங்க, அந்த படகு சீமோனுடைய படகாய் இருந்தது. அவருக்கு தெரியும், அவருக்கு அது சீமோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே. பரிசுத்த ஆவியானவர் அதை மென்ஷன் பண்றாரு பாருங்க. அவர் ஏறின அந்த படகு சீமோனுடையதாய் இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏறி இருக்கிறாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில சும்மா ஏறி உட்கார்ந்தல, உங்க வாழ்க்கையில சும்மா வந்துடலங்க. உங்க வாழ்க்கையை கொண்டு அநேகருடைய பசியை போக்கபடி உங்க படகுல ஏறி இருக்கிறார். திரளான மீன்களை கொண்டு உங்க படகை நிரப்பபடி உங்க கடகுல ஏறி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் விளங்குறதுல பாருங்க. ஏதோ பிரதர் ரட்சிக்கப்பட்ட வார்த்தை நீங்க சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு கனம் இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன ரட்சித்திருக்கிறார். அவன் வாழ்க்கையின் தரத்தையே மாத்துறார், அவனுடைய எல்லா பலவீனங்களையும் மாத்துறார், அவனுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய குவாலிட்டி தன்மையை மாத்துறார், சரீரத்தின் தன்மையை மாத்துறார், எல்லாமே மாத்துறார். பிரசங்கம் பண்றான் 3000 பேர் ரட்சிக்க போறாங்க, பிரசங்கம் பண்றான் 5000 பேர் ரட்சிக்க போறாங்க, பிரசங்கம் பண்ற பிரதான அப்போஸ்தலன் பேதுரு வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. பேதுருடைய மேலாடைகளை கொண்டு போய் போறாங்க, பேதுருடைய நிழல் பட்டு ஜனங்க சுகமாகறாங்க. ஏன்? கர்த்தர் அந்த படகுல ஏறி இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம். நான் ஏமாத்திரம் பிரதர், அதனாலதான் உன் மேலே ஏறி இருக்கிறார். நான் சரியில்லை, அதனாலதான் கர்த்தர் மேலே ஏறி இருக்கிறார். நான் வந்து பிரதர் இருக்கலாம், கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தர் என் படகுல ஏறி இருக்கிறார். ஏமே ஏறின படகு எங்க போகுது? அதுக்கப்புறம் படகு என்ன ஆகுது? ஏறின படகு ஆழத்துக்கு போகுது, ஆழத்துக்கு போற படகு நிரம்புது, நிரம்புற படகு இன்னொரு படகு நிரப்புது, கரைக்கு வருது. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆகாது, முடியாது, நான் வாழ்க்கையில் இவ்வளோதான், இதான் என்னுடைய பார்டரு, இவ்வளோதான் லிமிட்டு. கர்த்தர் உயர்த்த நினைக்கும் போது விட்டு கொடுத்து பாருங்க, ராக்கெட்டு மாதிரி உங்களை உயர்ந்து மேலே கொண்டு போய் வச்சுருவார். இமை பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உயர்வுகளையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் நிறைவுகளையும் பார்ப்பீங்க. உங்கள் நிழலை பார்த்தா கூட அநேகர் பயப்படுற மாதிரி கர்த்தர் பண்ணிடுவார். உங்களை கொண்டு ராஜ்யங்களை கட்டி இழுப்பார். உங்களை கொண்டு கோலியாத்து முறியடிப்பார். உங்களை கொண்டு 1000 பேரை கொண்ட சிம்சோன் மாதிரி உங்களை மாற்றி காமிச்சிருவார். கர்த்தருடைய வழி ஆச்சரியம். எப்படி முடியும்? பானையை கொண்டு திரளான சேனைகளை திரளடிக்கும் போது கர்த்தர் எனக்காக எதையும் செய்ய வல்லவரார். சொல்லுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆமென். அதான் விசுவாசம். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வாழ்வை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாள் சுதந்திராதீங்க, அப்படியே பிற்போக்கா போயிடாதீங்க. உங்க சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. மேன்மையை கண்டடைங்க, அப்படி மகிமைக்குள்ள பிரவேசிங்க. உங்கள் தேவனுடைய மகத்துவத்தை வாயால பேசுங்க. உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட வகையில் உங்க தேவனை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைங்க. அவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்ற விரிவா பேசுங்க. அவர் எதையும் கொண்டு செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தில் வல்லவளாகி பாருங்க. விளக்கை கொளுத்துவேன், மலையின் மேல் வைப்பேன், அந்த வெளிச்சத்துக்கு அநேகர் வருவார்கள். கர்த்தர் உங்களை விளக்கு மாதிரி மலையின் மேலே வைக்க விரும்புகிறார், உங்களை மூடி வைக்க விரும்பல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தர்னால வேற. இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம். படிப்பு இல்லை, பிரச்சனையே இல்லை, சரியா படிப்பே இல்லை, பரவாயில்ல, என் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க, ஒன்றும் யோசிக்காத.
வேலையில் என்ன எல்லாரும் சொல்கிறாங்க யூஸ்லெஸ், பிரச்சனையே கிடையாது. பாஸ்டர் மற்றவங்க மாதிரி நான் அழகா இல்லை, யோசிக்கவே யோசிக்காது. ஒன்று அழகுப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார். பாஸ்டர் என் வாழ்க்கை சீர்குலைஞ்சிருக்கு, கவலையே போடாத, சீராக்க ஒருத்தர் இருக்கிறார். இருளா இருக்குது பாஸ்டர், பயப்படாத, நீதியின் சூரியன் மேல உதயம் ஆவார். குடிஞ்சிருக்கிறான் பாஸ்டர், பயப்படாத, அவர் மகிமை கொண்டு உன் தலையை உயர்த்த வல்லவரார். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது, யோசிக்காத, 1000 கதவுகளோடக்காக திறக்க வல்லவரார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. பால் சொன்ன மாதிரி சொல்ல பாருங்க, அவரை பார்த்து ஓடுங்க. ஆமென். முன்பாக இருக்கிறது இயேசு மாத்திரம் தான் இருக்கணும். நம்ம கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது. அவரை பார்த்தீங்கன்னா ஓட்டம் சூப்பராக இருக்கும். என் தேவனால கூடாத காரியம் சாதிச்சு காமிக்கலாம். இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்கி காமிக்கலாம். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் வாழ்க்கையை களிப்பை ஏற்படுத்தி காமிக்கலாம். நம்பிக்கையே இல்லாதவனை கூட நிற்க வைத்து இந்த உலகத்தில் வாழ முடியும் நிச்சயத்தை தரலாம். தள்ளப்பட்டவங்களை தூக்கி நிற்க வச்சு காமிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஏழ்மையை ஒழிச்சு காமிக்கலாம். விசுவாசி ஏழ்மை எப்படி முடியும்? வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உனக்குள்ளாக பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியை ஆசீர்வதிக்கப்படுங்க. பேப்பர்ல 1000 நியூஸ் வரட்டும், என் தேவனால கூட அது ஒன்று. பேப்பர்லாம் போய் அதுல சொல்றவன் மகா போய் சட்டங்களை கொண்டு வரும். நாங்க எல்லா சட்டத்தையும் பார்ப்போம். ஏன்னா என் தேவன் சிருஷ்டிகர். மரித்தாலும் நாங்கள் மண்ணுக்கு போவதில்லை, விண் உலகத்துக்கு போகிறோம். எதுவும் விசுவாசி. மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிற நமக்கு மரணம் ஒரு பெரிய பொருட்டல்ல. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. இயேசு சொன்னாருங்க, நீ மறுபடியும் பிறத்தால் தேவ ராஜ்யத்தை காண்பாய். மறுபிறப்பு அடைந்திருக்கிற நாம் மரணத்துக்கு பயப்படுகிற ஜனமும் அல்ல, கூட்டமும் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. தேவனால் கூடாதது ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஐயோ 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 ஐயோ, ஏன் அவ்வளோ கதற? ஒன்றும் கிடையாது. அவர் சிருஷ்டிகர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என் அப்பா. எதுவுமே விசுவாசிக்கிறேன். அந்த புத்திர சுவீகாரத்தை அவர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் உற்சாகத்தோடு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து அவரை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறேன். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல தகப்பன் இருக்கிறேன். சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. நாங்கள் கூப்பிட்டா கதவு திறக்க நீங்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிட்டா எங்களை தூக்கி எடுக்க நீ போதும். எங்கள் குறைய மாற்ற இந்த உலகத்தில் அநேக ஜனங்க தேவதில்லை. ஆண்டவர் ஒருத்தர் போதும் ஆண்டவர். என் கண்ணீரை துடைக்க நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. துன்பத்தை இன்பமாக மாற்ற நீர் ஒருவர் போதும். உம்மால கூடாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. அவர் எதையும் செய்ய எங்களுக்காக வல்லவராக இருக்கிறேன். உருவத்தையும் உள்ளத்தையும் மாற்ற வல்லவர். எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். எங்கள் எதிர்காலத்தை சீரும் சிறப்பாக மாற்ற வல்லவர். நீ நல்ல தேவன் ஆண்டவர். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை உடைய இருதயத்தில் அச்சாரமாய் பதியட்டும். பயங்கள் நீங்கட்டும். சாத்தானுக்கு சவால் விடட்டும். நோய்கள் மேல் எழுந்து நிற்கட்டும். தீர்காயுசா இந்த பூமியில வாழட்டும். பிள்ளைகளுடைய பிள்ளையை காணட்டும். கர்த்தர் நல்லவர் என்று தன் மடிமேல் உட்கார வைத்து சொல்லட்டும் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாம மகிமை பெறட்டும். அப்படி செய்யறபடி நல்ல நன்றி செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பினையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் ஒருத்தர் இருப்பதாக. ஆமென். கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை பலவானாய் மாற்றின கிறிஸ்துவினால். கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை பலவானாய் மாற்றின கிறிஸ்துவினால். புத்தி கெட்டாத அற்புத விதமாய் என் தேவன் என்னை என்றும் நடத்துவார். புத்தி கெட்டாத அற்புத விதமாய் என் தேவன் என்று என்னை கூடுமே, எல்லாம் கூடுமே என் இயேசு என்னில் இருப்பதாலே.
தந்திரங்களை சத்திய வார்த்தையால் ஜெயிப்பேனா. சாத்தானின் சகல தந்திரங்களை சத்திய வார்த்தையால் ஜெயிப்பேனா. புத்தி கெட்டாத அற்புத வீரமா என் தேவன் என்றும் என்னை நடத்துவார். புத்தி கெட்டாத அற்புத வீரமா என் தேவன் என்றும் என்னை நடத்துவார். கூடுமே எல்லாம் கூடுமே என் இயேசு என்னில் இருப்பதாலே. கூடுமே எல்லாம் கூடுமே என் இயேசு என்னில் இருப்பதாலே. கூடுமே எல்லாம் கூடுமே என் இயேசு என்னில் இருப்பதாலே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே என் இயேசு என்னில் இருப்பதாலே. ஹல்லேலூயா. கரங்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.